ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம். கொஞ்சம் லாங் வீடியோ போடுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகலை, மோஸ்ட்லி 1 வீக் கேப் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சாட்டர்டே இல்லைங்களா, வீக்கெண்டுனால எதனா ஒன்று கேட்பாங்க. பட் நான் நிறைய பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. இன்றைக்கி சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, வீட்லேயே பேல்பூரி பண்ணிக்கிறோம். பின்ன போண்டா, அது எப்படி வருதுன்னு பாருங்கள். என்ன வருது அதுதான் அதுக்கான பேர். ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது போண்டா பண்ணுறதுக்கு கடல மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ இந்த கடல மாவுக்கு என்ன பண்ணலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், இதுக்கு நான் பச்சை மிளகாவும் போட போகிறேன், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பின்ன இங்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா கடல மாவுன்றதுனாலே கொஞ்சம் வயிற்றில் ப்ராப்ளம் ஆகும், அதனால் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இப்போது சோய்க்கீரை அதை ஆட் பண்ணிக்கிறேன். சோய்க்கீரை, அப்புறமா நல்லா பெருசாக இருக்கிற ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நான், பொடியாக அரைஞ்ச வெங்காயம். தென் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 4லேருந்து 5 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ சேர்த்து இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இவ்வளோ பதத்துக்கு இருந்தால் போதும். போண்டா போடுற திணி பதத்துக்கு. ரொம்ப கட்டியாக பிசைஞ்சால் கூட உள்ள மாவு அப்படியே இருக்கும், உள்ளே வேவாது. அதனால் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாத பதத்தில் இப்படி எடுத்து போட்டால் ஒரு போண்டா இதாகிற மாதிரி வரணும். அதனால் இது கரெக்டாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிருக்குதான்னு பார்த்துக்குன்னு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது போடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய உருண்டையாக போட்டால் அது உள்ளே வேகாது. அதனால் மீடியம் சைஸ்லேயே பார்த்து போட்டுக்கினா நல்லா வேவும் உள்ள. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இது வேகணும் இல்லைங்களா, நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும். நல்லா திருப்பி வேவைங்க. நல்லா சூடான போண்டா ரெடி ஆகிடுச்சி. ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சுருக்குறோம். இன்னொன்று என்னென்னா, வயிற்றுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது பசங்களுக்கு கொடுத்தாலும். நான் இதில் ஓமம், சீரகம், இங்கு எல்லாம் சேர்த்துருக்குறேன் இல்லைங்களா. பெருங்காயம், இங்குன்னா பெருங்காயம், அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, சாப்பிட்லாம். இப்போது பேல்பூரிக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு பேல்பூரிக்கு தேவையான பொரி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகா போட்டுக்கின்னு இப்போ இந்த பேல்பூரிக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது இந்த பேல்பூரிக்கு கேரட் கொஞ்சம் துருவி வச்சுட்டு குக்கும்பரை வந்துட்டு ஸ்லைஸாக எடுத்துக்கணும். வெங்காயத்தையும் பொடியாக அறுத்து வச்சுக்கணும். அடுத்துக்குன்னு இது வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு பேல்பூரி ரெடி. பேல்பூரியும் போண்டாவும் ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம்.